ஆன்மீக அன்புள்ளங்களுக்கு வணக்கம். உங்களை வாட்டும் கடன் தொல்லைகள் நீங்க வேண்டுமா? தீராத நோய்கள் அகல வேண்டுமா? அல்லது எதிரிகளால் ஏற்படும் இடையூறுகள் மறைய வேண்டுமா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு நரசிம்ம வழிபாடுதான். பகவான் விஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் இமைப்பொழுதில் நிகழ்ந்த அவதாரம் எது தெரியுமா? பக்தனின் அழுகுரல் கேட்டு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கல்லாயிருந்த தூணை கிழித்துக் கொண்டு வெளிப்பட்டாரே, அந்த நரசிம்ம பெருமானின் அவதார திருநாள்தான் நரசிம்ம ஜெயந்தி. இன்று நாம் காணப்போவது வெறும் கதையல்ல, ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையிலான அந்த ஆத்மார்த்தமான பந்தத்தை. இரண்யாகசிபு எனும் அசுர மன்னன் தன் தம்பி இரண்யாட்சனை மகாவிஷ்ணு வதம் செய்ததால் விஷ்ணுவின் மீது கடும் கோபம் கொண்டிருந்தான். உலகையே தன் காலடியில் கொண்டு வர நினைத்த அவன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். பிரம்மன் நேரில் தோன்றிய போது அவன் ஒரு புத்திசாலித்தனமான ஆனால் விசித்திரமான வரத்தை கேட்டான். எனக்கு மரணம் என்பது மனிதர்களாலோ தேவர்களாலோ மிருகங்களாலோ நிகழக்கூடாது. வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ நிகழக்கூடாது. பகலிலோ அல்லது இரவிலோ நிகழக்கூடாது. நிலத்திலோ நீரிலோ அல்லது ஆகாயத்திலோ நிகழக்கூடாது. எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. பிரம்மனும் தந்தோம் என்றார். இந்த வரத்தால் தான் ஒரு சிரஞ்சீவி என்று கர்வம் கொண்ட இரண்யகசிபு நாராயண் நாமத்தை தடை செய்து இரண்யாய நமஹா என்று சொல்லுமாறு உலகை வற்புறுத்தினான். இவ்வளவு கொடிய அசுரனுக்கு மகனாக பிறந்தவன்தான் பிரகலாதன். அவன் கருவிலேயே நாரத மகரிஷியின் உபதேசத்தால் விஷ்ணு பக்தனாக வளர்ந்தான். தந்தை எவ்வளவு துன்புறுத்தினாலும் கொல்ல முயற்சித்தாலும் யானையை ஏவுதல், விஷம் கொடுத்தல், நெருப்பில் தள்ளுதல், நாராயணா என்ற ஒற்றை மந்திரம் அவனை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றியது. பூமி அதிர்கிறது, வானம் பிளக்கிறது. இரணியன் தன் அதிகார மமதையில் கேட்கிறான், எங்கே உன் நாராயணன்? சின்னஞ்சிறு சிறுவன் பிரகலாதன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், இதோ இந்த தூணிலும் இருக்கிறார். ஆத்திரத்தில் இரணியன் தூணை எட்டி உதைக்க அடுத்த நொடி விண்ணை பிளக்கும் கர்ஜனையோடு மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு உதித்தார் நரசிம்மர். அவரது முகம் ஆக்ரோஷமான சிங்கம், உடல் வலிமையான மனிதன். அவர் மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல. நரசிம்மர் இரண்யகசிபுவை இழுத்துச் சென்றார். பிரம்மன் கொடுத்த ஒவ்வொரு வரத்தையும் முறியடிக்கும் வகையில் அந்த வதம் அமைந்தது. வீட்டிற்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசல் படியில் நிலைப்படியில் வைத்துக் கொண்டார். பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் சூரியன் மறையும் அந்திப் பொழுது சாயங்காலம் எந்த ஒரு ஜடப்பொருளும் ஆயுதமாக இல்லாமல் தனது கூர்மையான நகங்களையே ஆயுதமாக பயன்படுத்தினார். நிலத்திலும் இல்லாமல் வானத்திலும் இல்லாமல் தனது தொடையில் கிடத்திக் கொண்டார். இந்த சூழலில் இரண்யகசிபுவின் மார்பை பிளந்து அவனது கர்வத்தை அழித்தார். அசுரனை வதம் செய்த பின்பும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. தேவர்களே அஞ்சி நடுங்கினர். இறுதியில் சிறுவன் பிரகலாதன் அவர் அருகில் சென்று பயமின்றி துதித்த போது லக்ஷ்மி தேவியின் அருளால் நரசிம்மர் சாந்தமானார். தனது பக்தனை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டு ஆசி வழங்கினார். இந்த அற்புத நிகழ்வு நடந்த சித்திரை வளர்பிறை சதுர்தசி திதி இந்த ஆண்டு 2026 ஏப்ரல் 30 வியாழக்கிழமை வருகிறது. சதுர்தசி திதியானது ஏப்ரல் 29 புதன்கிழமை இரவு 7:53 முதல் ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:14 வரை உள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து நரசிம்மரை வழிபட்டால் சகலவிதமான பாவங்களும் விலகும். அன்றைய தினம் மாலை 4:30 முதல் 7 வரை இருக்கும் அந்த பிரதோஷ காலம் போன்ற அந்தி நேரமே நரசிம்மர் அவதரித்த புனிதமான நேரம். இந்த நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடு கோடி புண்ணியங்களை தரும். நரசிம்மரை வழிபட பெரிய சாஸ்திரங்கள் தேவையில்லை, உண்மையான பக்தியே போதும். காலையில் எழுந்து ஓம் நமோ நாராயணாய நமஹா என்று ஜபித்து விரதத்தை தொடங்குங்கள். மாலை நேரத்தில் நரசிம்மரின் படத்திற்கு பூக்களிட்டு, முக்கியமாக பானகம், வெல்லம், சுக்கு, ஏலக்காய் கலந்தது நைவேத்தியம் பண்ண மறக்காதீர்கள். நரசிம்மரின் உக்கிரத்தை தணிக்க பானகம் மிகச் சிறந்தது. வீட்டிலேயே நெய் தீபம் ஏற்றி நரசிம்ம கவசம் அல்லது லக்ஷ்மி நரசிம்ம ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இது உங்கள் இல்லத்தில் நேர்மறை ஆற்றலை நிரப்பும். நரசிம்மர் என்றால் பயம் தேவையில்லை. அவர் தீயவர்களுக்கு தான் சிங்கம், பக்தர்களுக்கு அவர் ஒரு தாயை போன்றவர். இந்த நரசிம்ம ஜெயந்தி நன்னாளில் நமக்குள் இருக்கும் தீய குணங்களான கோபம், பொறாமையை அழித்து நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்வில் நடந்த நரசிம்மரின் அற்புதங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலில் சந்திப்போம். ஓம் நரசிம்மாய நமஹா.